அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, எதை பற்றி பார்க்க போகிறோன்னா செவ்வாய் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது 7 வருட செவ்வாய் திசை. 7 வருட செவ்வாய் திசை யாருக்கு யோகம் செய்யும்? 7 வருடம் நடக்கக்கூடிய செவ்வாய் திசை வந்து பார்த்திங்கன்னா எந்த லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும், எந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து நெகட்டிவாக கொடுக்கும், அவயோக பலனை கொடுக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். செவ்வாய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு கிரகம், போர் கிரகம் சொல்லுவாங்க. அதாவது நெருப்பு கிரகம். இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, அந்த ஹோட்டல் வச்சுருக்கவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மருத்துவராக இருக்கவங்க, காவல்துறையில் இருக்கவங்க, மிலிட்ரி ஆர்மியில் இருக்கவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க. செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம், ஃபயர்னு சொல்லுவாங்க. செவ்வாய்னால ஒரு நெருப்பு, ஃபயர், வேகமாக நகரக்கூடிய கிரகம், ஆக்ரோஷம், கோபம் எல்லாமே செவ்வாய் தான். ஒருத்தர் கோபம் அதிகமாக வருதுன்னா அவங்க ஜாதகத்தில் லக்னத்தோடைய ராசியோடைய செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். பிடிவாதத்துக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு நடந்துக்குவாங்க. செவ்வாயோட வேலை இது எல்லாமே. செவ்வாய் வந்து முக்கா பாபர்னு சொல்லுவாங்க. கால் சுபர், முக்கா பாபர். அதாவது 75% வந்து நெகட்டிவான கிரகம், 25% கொஞ்சம் பாசிட்டிவான கிரகம். ஏன்னா அது நெருப்பு கிரகம், அது ஒளி கிரகமாக இருக்கிறதுனால 75% பார்த்திங்கன்னா அது நெகட்டிவான பிளானட் தான். அதனால தான் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா முக்கா பாபர்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு எடுத்தால் செவ்வாய் லக்னாதிபதியாக வருவார். அவர் 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அவர் 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கக்கூடாது. செவ்வாய் 8க்கு போயிடக்கூடாது. செவ்வாய் வந்து லக்னாதிபதியே வேலை செஞ்சு 8ஆம் அதிபதியே வேலை செய்கிறனால ஜாதகரே தன்னைத்தானே இவருக்கே அசிங்கமான ஏற்படுத்தி இவருக்கே வந்து பார்த்திங்கன்னா கெடுதல் இவரே பிரச்சனை உருவாக்கிக்குவார். ஒரு பிரச்சனை கெட்டது நடக்குதுன்னா இவரே உருவாக்கிடுவார். ஏன்னா லக்னாதிபதி அவர் தான், 8ஆம் அதிபதி அவர் தான். அப்போ வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு 8ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பில் இருக்கக்கூடாது. லக்னத்தோட தொடர்பில் இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அப்போ செவ்வாய் வந்து மேஷ லக்னக்காரங்களுக்கு 2 in 1 வேலை செய்யும். அவர் நல்லவராக வேலை செய்வார். அவர் 8ஆம் அதிபதியாக இருக்கிறனால கெட்டவராகவும் வேலை செய்வார். இப்போ மேஷ லக்னக்காரங்களுக்கு ஒரு மத்தியமமான பலன் செவ்வாய் தசையில், அந்த 7 வருஷம் செவ்வாய் தசையில் நடக்கும். அவர் 8க்கு தொடர்பில் இருந்தார்னா விபத்து, அறுவை சிகிச்சை, அடிக்கடி வெட்டுக்காயம் ஏற்படுறது, அடிக்கடி வண்டி வாகனத்தில் அடிபட்டு ஆக்சிடெண்ட் ஆகுது, அறுவை சிகிச்சை, இந்த மாதிரி எல்லாம் அந்த 8ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படுற செவ்வாய் ஏற்படுத்தி கொடுத்துரும். அதனால் 8ஆம் இடத்தோட செவ்வாய் தொடர்பில் இருக்கவே கூடாது பொதுவாகவே. இப்போ 2ஆம் இடம் ரிஷப லக்னக்காரங்களுக்கு ரிஷபலக்னக்காரங்களுக்கு செவ்வாய் 7ஆம் அதிபதியாக வருவார், விரையாதிபதியாக வருவார். ரிஷபலக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க. ஏன்னா அவர் 7ஆம் அதிபதியாக வர்றாரு, 12ஆம் அதிபதியாக வர்றாரு. அது ஒரு மீடியமான ஒரு தசைன்னு சொல்லலாம். அதாவது சுக்கிரனுக்கும் செவ்வாய்க்கு ஆகாது தான். ஆனால் இருந்தாலும் பார்த்திங்கன்னா அது சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும். மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் தசை வரவே கூடாது. ஏன்னா மிதுன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து 6ஆம் அதிபதியாக போயிடுவார். 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக வருவார். அப்போ 6ஆம் இடத்தோடைய தொடர்பில் இருந்து 11ஆம் இடத்தோட கரண்ட் இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த 7 வருஷம் செவ்வாய் தசை மிதுன லக்னக்காரங்களுக்கு படாத பாடுபடுத்தி விட்டுரும். கடன், நோய் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, அடிக்கடி கோர்ட்டு கேஸ் சந்திக்கிறது, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை வர்றது, வழக்கு சந்திக்கிறது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வம்பு வழக்கு சந்திக்கிறது எல்லாமே இந்த செவ்வாய் தசையில் தான் வரும். நண்பர்களை பகைச்சிக்கிறது, இரத்த உறவினர்களோட பகை எல்லாமே அந்த செவ்வாய் தசையில் 7 வருஷத்தில், இந்த 7 வருஷம் செவ்வாய் தசை அப்படி தான் இருக்கும். அப்போ மிதுன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வராமல் இருக்கிறது நல்லது. அப்படி வந்தால் அவர் சுபரோட சேர்க்கை பார்வை இருந்தால் கடுமை கொஞ்சம் கம்மியாகும். பாவகிரகத்தோட சேர்க்கை இருந்துச்சுன்னா வேலை போயிடும், சஸ்பெண்ட் ஆயிடுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உடம்புல நோய் வரும். அந்த 7 வருஷம் கம்ப்ளீட்டாக நோய் வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்கெல்லாம் எதிரியாக மாறுவாங்க. இது மிதுன லக்னக்காரங்களுக்கு அந்த அமைப்பு. கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு செவ்வாய் தசை நல்லா இருக்கும், அருமையாக இருக்கும். ஏன்னா கடகலக்னத்துக்கு வந்து செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியாக வேலை செய்வார், 10ஆம் அதிபதியாக வேலை செய்வார். கடகலக்னக்காரங்களுக்கு செவ்வாய் ஒரு அருமையான கிரகமாக இருக்குங்க. 10, அதாவது பார்த்திங்கன்னா சந்திரன் 10 வருஷம் தசை நடத்துவார். சந்திர தசை முடிஞ்ச அடுத்த வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் தசை 7 வருஷம் கொடி கட்டி பறப்பாங்க. இந்த செவ்வாய் திசையில் வந்து பாருங்கள், ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறந்தவங்க, அந்த 7 வருஷத்துக்குள்ளே சம்பாதிச்சவங்கலாம் பாருங்கள் கடகலக்னக்காரங்களாக இருப்பாங்க. நிறைய கடகலக்னக்காரங்க மருத்துவராக இருக்காங்க, காவல்துறையில் இருக்கவங்க இருக்காங்க, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. அடுத்து சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் யோகாதிபதி. ஏன்னா சிம்ம லக்னத்துக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதி மற்றும் 9ஆம் அதிபதியாக வருவார். அப்போ சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் தசை வந்துச்சுன்னா தூள் கலப்பும், அருமையாக வேலை செய்யுங்க. செவ்வாய் தசை வந்து அந்த 7 வருஷம் வண்டி, வீடு, வாகனம், சொத்து வாங்குறது, ஒரு பூமி வாங்குறது, நிலம் வாங்குறது,
அதேமாதிரி நல்ல தொழில் அமைச்சிக்கிறது, வேலையில் ப்ரொமோஷன் கிடைக்கிறது எல்லாமே இந்த சிம்ம லக்னக்காரங்களுக்கு அந்த செவ்வாய் திசையில் நடக்கும். 7 வருஷம் திசையில். செவ்வாய் ஒரு நல்ல ஒரு இடத்துல சனியோட சேர்ந்தாருன்னா பிரச்சனை, ராகுவோட சேர்ந்தாருன்னா ஏகப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். அப்போ இந்த செவ்வாய் எங்கே இருக்காருன்னு ரொம்ப முக்கியம். அப்போ கடக சிம்ம லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை அருமையாக வேலை செய்யும். அடுத்து கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு செவ்வாய் திசை வரக்கூடாதுங்க. செவ்வாய் 3ஆம் அதிபதியே 8ஆம் அதிபதியே வந்துடுவார். விபத்து கொடுக்குற கிரகம் செவ்வாய் தான். இந்த மரணம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் அந்த 8ஆம் இடம் தான். அப்போ அந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வந்துச்சுனாலே நிறைய துன்பங்கள், பிரச்சனைகள், கண்டம், தொழில் நஷ்டமாகிறது, வேலையை விட்டு போகிறது, வேலையை பறி கொடுத்து வேலையை விட்டு எல்லாம் தூக்கிடுவாங்க. இந்த செவ்வாய் திசை வந்துச்சுன்னா இவங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருந்தாலும் அடுத்தவங்க மேலே குறை சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. இந்த செவ்வாய் திசையில் நடக்கும். அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, சொந்த தொழில் நஷ்டம் ஏற்படும், கையில் இருக்க பணமெல்லாம் கரைஞ்சு போகும், கடன் தொல்லையில் மாட்டுவாங்க. கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வந்துச்சுன்னா அந்த 7 வருஷம் படாத பாடுபடுவாங்க. அப்போ செவ்வாய் இருக்கிற இடம் ரொம்ப முக்கியம். இது 8ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்தால் கடுமையான பாதிப்பு, அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகும். இந்த கை கால் அடிபட்டுட்டு வருது, வெட்டு காயம், ரத்த காயமெல்லாம் பட்டுட்டு வரவங்களாம் பாருங்கள். 8ல் கன்னி லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் மேஷத்தில் இருக்கும். அப்போ மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறது தப்பு. அதாவது கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை மேஷத்தில் இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கிடையாது. செவ்வாய் திசையே இந்த கன்னி லக்னக்காரங்களுக்கு இந்த 8ஆம் அதிபதி மேஷமாக வரனால கன்னி லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வராமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. அடுத்தது துலாம் லக்னம். துலாம் லக்னத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியே வருவார். வருமானத்துக்கு உண்டான கிரகம் அவர் தான். கலத்தர ஸ்தானாதிபதி உங்களுக்கு அவர் தான் வருவார். அப்போது துலாம் லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் திசை ஓரளவுக்கு நல்ல ஒரு திசையாக அமைஞ்சிடும். அதாவது பேலன்சிங்காக மீடியமாக இருக்கும். சரிங்களா? இவர் லக்னத்துக்கு ராஜயோகாதிபதி கிடையாது, இருந்தாலும் ஒரு நல்ல பலனை அந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக துலாம் லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை 7 வருஷம் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும். அடுத்தது விருச்சக லக்னம். விருச்சக லக்னத்துக்கு லக்னாதிபதி அவர் தான், 6ஆம் அதிபதி அவர் தான். அவர் 6ஆம் இடத்துல போய் உட்காந்துடக்கூடாது, எதிரி ஸ்தானத்தில் போய் அவர் உட்காந்துடக்கூடாது. இவருக்கு இவரே எதிரியாக மாறிடுவார், இவரே பிரச்சனையை உருவாக்கிடுவார். அப்போ விருச்சக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் 6ஆம் இடத்தோடு இல்லாமல் வேற ஒரு இடத்துலலாம் இருந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. 7ல் இருந்தால் சுபகிரகங்களோட தொடர்பு இருக்கணும். ஏன்னா செவ்வாய் தோஷன் வேறு சொல்லுவாங்க. சரிங்களா? 7ல் செவ்வாய் இருந்தால் சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கணும். இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு உபஜயஸ்தானத்தில் 3, 6, 10, 11 இருந்து சுபகிரகங்களோட சேர்க்கை இருந்தால் விருச்சக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை அருமையாக வேலை செய்யும். பொதுவாக பாருங்கள், விருச்சக லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை நல்லா இருக்குங்க, அதில் சந்தேகமே கிடையாது. ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துரும் அந்த செவ்வாய் திசையில். அடுத்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம். தனுசு லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் பரிபூர்ண ராஜயோகாதிபதியாக வருவார், அவர் விரையாதிபதியாக வருவார். அப்புறம் 5ஆம் அதிபதியாக வருவார். குழந்தை கொடுக்குற கிரகமே அவர் தான், விரயத்தை கொடுக்குற கிரகம் அவர் தான். அப்போ விருச்சக லக்னத்துக்கு எப்படி நல்லது பண்ணுமோ அதே மாதிரி தான் தனுசு லக்னக்காரங்களுக்கும் செவ்வாய் திசை ஓரளவுக்கு நல்லது பண்ணும். கண்டிப்பாக இருக்கிற இடத்த பொறுத்துங்க. 12ஆம் இடத்தோட தொடர்பில் இருந்து பாவகிரகங்களோட தொடர்பில் இருந்தால் அந்த பலன்கள் கொஞ்சம் கம்மியாகும். இப்போ 5ஆம் இடத்தோட செவ்வாய் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். அப்போ செவ்வாய் கொஞ்சம் சுபகிரகங்களோட தொடர்பில் இருக்கணும். எந்த லக்னம்? தனுசு லக்னத்துக்கு. இப்போ தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் நல்லவர் தான். ஆனால் ஒரு நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா கண்டிப்பாக செவ்வாய் திசை ஒரு ராஜயோகத்தை கண்டிப்பாக செய்யும். மகர லக்னம். மகர லக்னத்துக்கு செவ்வாய் 4ஆம் அதிபதியாக வருவார், பாதகாதிபதியாக வருவார். 11ஆம் இடத்தோட சம்மந்தப்படக்கூடாது செவ்வாய். அவர் 4ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டால் கூட பரவாயில்ல. மகர லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வந்தால் கூட ஒரு 7 வருஷம் ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் 11ஆம் இடத்தோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அந்த பாதகத்தையே செய்வார். நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும், எல்லாமே நடக்கிற மாதிரி இருக்கும், கடைசியில் எதுவுமே நடக்காது, பாதகமாகவே வாழ்க்கை போகும். அப்போ மகர லக்னக்காரங்களுக்கு 11ஆம் இடத்துல செவ்வாய் இல்லாமல் இருந்து மற்ற இடத்துலலாம் செவ்வாய் இருந்து சுபகிரகங்களோட தொடர்பில் இருந்தால் அந்த செவ்வாய் திசை 7 வருஷமும் நல்லாயிருக்கும். கும்பலக்னம். கும்பலக்னத்துக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய் பெரிய அளவுக்கு வேலை செய்யாதுங்க. கும்பலக்னத்துக்கு அவர் மாரகாதிபதியே வந்துடுவார், அவர் 3ஆம் அதிபதியே வந்துடுவார். அவர் மாரகஸ்தானத்தில் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியம். அப்போ மகர கும்பலக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வந்தால் அந்த செவ்வாய் இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கொடுக்கும். நல்ல இடத்துல இருந்தால் நல்ல திசை, கெட்ட இடத்துல இருந்தால் ஒரு கெட்டவராக மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனையை கொடுத்துருவார். மீன லக்னம். மீன லக்னத்துக்கு செவ்வாய் திசை ராஜயோகாதிபதி திசை. மீன லக்னக்காரங்களுக்கு 2ஆம் அதிபதி அவர் தான், 9ஆம் அதிபதி அவர் தான். அப்போ மீன லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் திசை வர்றது நல்லது. செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுபகிரகங்கள் குருவோட தொடர்பில் இருக்கலாம், குருவோட பார்வையில் இருக்கலாம், சுக்கிரனோட சேர்க்கையில் இருக்கலாம் செவ்வாய். அதே மாதிரி வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருந்தால் தூள் கிளப்பும் செவ்வாய் திசை. அருமையான வாழ்க்கை மீன லக்னக்காரங்க 7 வருஷம் வாழ்வாங்க. அப்போ எந்தெந்த லக்னக்காரங்களுக்கு செவ்வாய் யோகத்தை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா
அதாவது பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரங்களுக்கு ரெண்டுமே நல்லது கலந்து கெட்டது கலந்து இருக்கும். விருச்சக லக்னக்காரங்களுக்கும் அதே மாதிரி தான் நல்லது கெட்டது கலந்துருக்கும். எந்த லக்னக்காரங்களுக்கு யோகத்தை செய்யும்னா கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் செவ்வாய் யோகத்தை செஞ்சிடும். தனுசு மீன லக்னத்துக்கும் செவ்வாய் நல்லவராக இருக்கிறனால கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கொடுத்துரும். அதில் மாற்றமே கிடையாது. மற்ற லக்னங்கள் அதாவது மகர கும்ப லக்னத்துக்கு வந்து இருக்கிற இடத்த பொறுத்து வேலை செய்யும். துலாம் லக்னத்துக்கும் ரிஷப லக்னத்துக்கும் செவ்வாய் வந்து மீடியமாக வேலை செய்யும். மெயினாக கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தனுசு மீன லக்னத்துக்கெலாம் செவ்வாய் வந்து நல்ல ஒரு கிரகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு ராஜயோகத்தை இந்த செவ்வாய் திசையில் 7 வருஷம் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் இந்த செவ்வாய் இந்த நெருப்பு கிரகம், ஏன்னா செவ்வாய்னாலே ஒரு ஆக்ரோஷம், கோபம், இந்த பிடிவாதம், அதே மாதிரி அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா கோவம் வர்றது, உடல் உஷ்ண சம்மந்தப்பட்ட பாதிப்பு இருக்கவங்களாம் பாருங்கள் இந்த செவ்வாயோட ஆதிக்கம் பெற்றவங்களாக இருப்பாங்க. இது உங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள். இப்போ லக்னத்திலே செவ்வாய் இருக்கிறவங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க. 7ஆம் இடத்துல இருந்தாலும் அதே பலன் தான். இப்போ எந்த இடத்துல அந்த நெருப்பு கிரகம் அந்த உஷ்ண கிரகம் எங்கே இருக்குது, இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை வருதா இல்லை இனிமேல் வரப்போகுதான்னு பாருங்கள், பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கிரகம், வேகமாக நகரக்கூடிய கிரகம், ஒரு வேகமான பலன் கொடுப்பார். செவ்வாய் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த தூண்ட வைப்பார், வேகமான பலன் கொடுக்கும். இப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் 12 கட்டத்தில் எந்த ஸ்தானத்தில் இருக்குது, தசாபுத்தி வருமா, இல்லை தசாபுத்தி செவ்வாதசை முடிஞ்சிருச்சா, இல்லை இனிமேல் என்ன தசாபுத்தி வருது, இல்லை செவ்வாதசை வந்து இனிமேல் உங்களுக்கு வரப்போகுதா, இது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.